ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷு சர்வதா. ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். எம்பெருமான் முருகப்பெருமான் துணையோடும் பார்வதி பரமேஸ்வரர் துணையோடும் நவக்கிரகங்களின் நல்லாசியோடும் இந்த பதிவினை ஆரம்பிக்கின்றோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு. இந்த செவ்வாய் பகவான் சாதாரணமாக 40லேருந்து 45 நாட்கள் ஒரு ராசியில் இருப்பார். ஏன்னா சூரியனை வச்சு கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால டிஸ்டன்ஸ் கொஞ்சம் அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க, சூரியனும் செவ்வாயும். அதனால் 40 நாள் 45 நாட்கள் ஒரே ராசியில் இருந்துட்டு பலாபலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய். மங்களக்காரகன் சொல்லலாம், பூமிக்காரகன், எல்லாமே அவர் தான். ஆனாலும் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி யாருமே எதுவும் நல்லது பண்ண மாட்டார். செவ்வாயோ வெறும்பாயோ அப்படின்னு சொல்லி பண்ண மாட்டாங்க. ஆனால் செவ்வாய் அவ்வளோ ரொம்ப உச்சிதம், நல்ல நாள். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் 15/1/2026 முதல் 23/2/2026 வரைக்கும் 40 நாட்கள் மகர ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இதில் என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னா, மகர ராசியில் அவர் உச்சமடைகிறார். கடகத்தில் நீச்சம் அடைஞ்சால் கரெக்டாக ஆப்போசிட்டில் 7ஆம் இதில் உச்சமடைகிறார். இந்த உச்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சாதாரணமாகவே சிம்பிள். இது மகர ராசிக்கு அதிபதி யார்? சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் அப்படின்னா வேலை ஆட்கள், வேலை செய்வங்களெல்லாம், அதாவது ரொம்ப இந்த மூட்டை தூக்குறவங்க, அது இது எல்லாமே என்னென்ன வேலை பார்க்குறாளோ அவளுக்கெல்லாம் அதிபதி சனீஸ்வர பகவான். இந்த செவ்வாய் யாருன்னா படைத்தளபதி. படைத்தளபதி அப்படிங்கிறவங்க கீழே இருக்கிற சிப்பாய்களை வேலை வாங்குவாரே தவிர அவர் உட்காந்து வேலை செய்ய மாட்டார். ஒவ்வொரு வேலையும் அவர் உட்காந்து செய்ய மாட்டார். எல்லா இதுலேயும் பாருங்களேன், டிபார்ட்மெண்ட்டில் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார், அவர் தான். அப்புறம் ஜென்ரல் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார், ஜென்ரல் மேனேஜர் தான் அந்த செவ்வாய். அவர் எல்லாரையும் வேலை வாங்கிட்டு இருப்பார். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவானோட இடத்துக்கு உள்ளே வரும்போது இந்த செவ்வாய் பகவான் உச்சமடைஞ்சிறார். ஏன்னா தளபதி, படைத்தளபதி அங்கே உச்சமடைந்து எல்லாரையும் வேலை வாங்குவார். அடுத்தபடியாக 15/1/2026 முதல் 28/1/2026 வரைக்கும் சூரிய பகவானின் உத்திராடம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். 29/1/2026 முதல் 13/2/2026 வரைக்கும் சந்திர பகவானின் திருவோணம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். 14/2/2026 முதல் 23/2/2026 வரைக்கும் செவ்வாய் பகவானின் அவிட்டம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். முதற்கண் எங்களை ஊக்குவித்து வரும் சந்தாதாரர்கள் அனைவருக்குமே, அதாவது சப்ஸ்கிரைபர் அனைவருக்குமே எங்களது நெஞ்சார்ந்த நன்றிகள். நீங்கள் நிறைய பேர் உலகம் முழுவதும் இருக்கீங்க. நம்ம ஆன்மீகம் ப்ளஸ் சேனலுக்கு உலகம் முழுவதும் நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் வரணும், நிறைய பேர் பார்க்கணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது இன்னும் நாங்கள் நிறைய பதிவுகளை உங்களுக்கு போடுறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது. அடுத்தபடியாக ஜாதகம் பார்க்கணுன்னு வராங்க, என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாங்க, ஹாய் சொல்லி வாங்க. அதுக்கப்புறம் நம்ம பேசிப்போம். உங்களுக்கு என்ன விதமான கேள்விகளுக்கு என்ன பதில் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கலாம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம். இந்த முருகப்பெருமான் கந்தரனுபூதி அவ்வளோ விசேஷம். அதுவும் அந்த கடைசியில் வர அந்த 4 லைன்கள் அவ்வளோ, இந்த 4 வரிகளும் முத்தான வரிகள். இதை எல்லாருமே சொல்ல கேட்கலாம், இல்லைன்னா எழுதி வச்சுட்டு கேளுங்க. ரொம்ப விசேஷம். எழுதி வச்சுட்டு நீங்களே படிக்கலாம். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய், மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய், கருவாய் உயிராய் கதியாய் விதியாய், குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த இடத்துல பாருங்க, நம்மளோட லக்னமும் வந்துடுது, 5ஆம் இடமும் வந்துடுது, 9ஆம் இடமும் வந்துடுது, விதி கதி ரெண்டுமே வந்துடுது. இந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்ல கேட்க கேட்க அவ்வளோ விசேஷம். நம்மளோட லக்னம் பலம் பெறும். சப்போஸ் லக்னம் உங்களுக்கு ஒரு பலமே இல்லைன்னா கூட முருகப்பெருமான் அருளால் உங்களுக்கு பலம் பெறும். ஆக இந்த சின்ன ஸ்லோகத்தை
எல்லாருமே கேளுங்கோ, சொல்லுங்கோ, எழுதி வச்சுக்கோங்க. மறந்து போயிடுதுன்னா அப்பப்போ பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. நான் சொன்னதை எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளோ விசேஷம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மேஷ ராசி நேர்களே, இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது செவ்வாய் பகவானின் அதி அற்புதமான ஒரு பெயர்ச்சி. உண்மையிலேயே உங்களுக்கு அற்புதம். ஏன் அப்படின்னா உங்களோட ராசிநாதனே அவர் தான். எல்லா கிரகத்துக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஆதிபத்தியம் இருக்கும். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவானுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிநாதனாகவும் அதே சமயம் அஷ்டமாதிபதியாகவும் வந்துடுறார். 1-8 கூடிய அதிபதி. இந்த ராசிநாதன் அப்படிங்கிறதால உங்களுக்கு கொஞ்சம் வேகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் எப்போவுமே இருக்கும். அஸ்வினி, பரணி, கிருத்திகை யாராக இருந்தாலுமே இந்த டயர்ட்னஸ்லாம் தெரியாது. வேலைன்னு வந்துட்டா வேலைக்காரன் அப்படி செய்வீங்க. ஆனால் அதே சமயம் அஷ்டமாதிபதி வேலையும் அவர் பார்ப்பார். எப்படின்னா கடுமையாக நீங்கள் உழைக்கிறீங்கன்னு சொல்லி சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இல்லை அப்படின்னா அந்த டென்ஷனை கொடுப்பார். அதனால தான் உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருந்துட்டு இந்த ராசிநாதனோட வேலைகளையும் நீங்கள் செய்யணும். அந்த வகையில் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவான் இது வரைக்கும் எங்கே இருந்தாருன்னா 9ஆம் இடம் அப்படிங்கிற பாக்யஸ்தானத்தில் இருந்தார். சரி, பெரிய அளவில் நன்மைகள் இருந்தது அப்படின்னா அந்த அளவுக்கு இல்லை. ஏன் அப்படின்னா குருவோட பார்வை 7ஆம் பார்வையை பெற்றால் கூட சனியோட பார்வையும் விழுந்திருந்தது. செவ்வாய் 4ஆம் பார்வையாக சனியை பார்க்குறார். சனி பகவான் 10ஆம் பார்வையாக செவ்வாயை பார்க்குறார். அப்போ டென்ஷனோடு நீங்கள் ஓடுற மாதிரிலாம் இருந்தது. சில நேரங்களில் சில குழப்பங்கள் இருந்தாலும் சில நேரங்களில் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு அப்பப்போ அப்படியே வந்தது. ஓரளவு பரவாயில்லைங்கிற ஒரு சிச்சுவேஷன். ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தந்தையார் உங்களுக்கு முழு சப்போர்ட் பண்ணார், இல்லைன்னு சொல்ல முடியாது. அது மாதிரி உங்கள் அண்ணன் தம்பிகள் அவங்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் ஜீவனஸ்தானத்தை, அதாவது பாக்கியஸ்தானத்தை விட்டு விலகி ஜீவனஸ்தானத்துக்கு வரப்போறார். 10ஆம் இடம் அற்புதமான ஒரு இடம். நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த டென்ஷன் உங்களுக்கு குறையும். புதுசாக வேலை தர குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையும். அடுத்தபடியாக தொழில் வியாபாரம் நிறைய நுணுக்கங்களை கற்றுப்பீங்க. இப்படி பண்ணினா விசேஷம், அப்படி பண்ணினா ரொம்ப நல்லது. அதேமாரி இந்த கணினி துறையில் வேலை பார்க்குறவாளுக்கெல்லாம், இந்த ஐடி துறையில் வேலை பார்க்குறவாளுக்கெல்லாம் ஒரு முன்னேற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக நம்ம குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படின்னாலும் பொறுப்புகள் அதிகரிக்கும். டெய்லி வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். யாராவது போயின்னு இருப்பாங்க, அதனாலேயே கொஞ்சம் வேலை பளு அதிகமாக இருக்கும். அதுவே உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். அதே சமயம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தையும் கவனமாக இருக்கணும், அவ்வளோதான். ஆனால் உத்தியோகத்துக்கு போகிற பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நேரத்தில் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அற்புதமான ஒரு முன்னேற்றம், புதிய பொறுப்புகள். இந்த மூத்த வயதை சேர்ந்தவர்கள் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கணுங்க. ஏன்னா அவ்வளோ காலம் நீங்கள் உழைச்சிட்டீங்க, பட் இப்போ உங்களோட ஹெல்த்தை கரெக்டாக பார்த்துக்கணும். அடுத்தபடியாக இந்த ரியல் எஸ்டேட், ஏன்னா பூமிக்காரகன் அப்படின்னாலே ரியல் எஸ்டேட் தான். ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவாளுக்கெல்லாம் சும்மா அற்புதமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும். அது இந்த ஜாயிண்ட் வெஞ்சர்லாம் டக்குன்னு ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். நல்ல முன்னேற்றமான ஒரு காலம். அதேமாரி சீருடை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காவல், இராணுவம், மருத்துவம், இந்த துப்புரவு பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு இடமாற்றம், பதவி மாற்றம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் அருமையாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 15/1/2026 முதல் 28/1/2026 வரைக்கும் உங்களோட பஞ்சமாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திர சாரமான உத்திராடம் நட்சத்திர காலில் வர செவ்வாய்க்கு சூரியன் ஓகே. அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கிறதெல்லாம் அற்புதமாக இருக்கும். என்ன, குழந்தைகளுக்காக சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்து ஆலோசித்து அதுக்கேற்ற மாதிரி இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்மீக பயணங்கள் ஏதாவது வந்தது அப்படின்னா அவாய்ட் பண்ணாதீங்க, போயிட்டு வந்துடுங்க. அது எந்த மதத்தவரானாலும் சரி, ஆன்மீக பயணங்கள் கிடைச்சது அப்படின்னா டக்குன்னு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துடுங்க. ரொம்ப விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதுமாதிரி இந்த காலகட்டத்தில் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறையும். பாக பிரிவினைகள் சுமூகமாக நடைபெறும். ரொம்ப டென்ஷனில் இருந்தது, அதெல்லாம் இப்போ கரெக்டாகும். அடுத்தபடியாக 29/1/2026 முதல்
13/2/2026 வரைக்கும் உங்களது சுகாதிபதி சந்திர பகவானின் திருவோணம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார். இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி உத்தியோகம் நிமித்தமாக சில நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம், உயர்வுகள். அதுமாதிரி தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த பயண வாய்ப்புகள், வெளியூர் போனாலும் சரி, வெளிநாடு போனாலும் சரி, அதெல்லாம் அற்புதமாக நிகழக்கூடிய ஒரு காலகட்டம். இந்த நேரத்தில் உறவினர்களின் மூலமாக ஒரு நன்மை உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். யாராவது ஒருத்தர், மாமன்மார்கள், மைத்துனன்மார்கள், இல்லை யாரோ ஒரு உறவினர் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கிறது மனசுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதான் முன்னாடியே நான் சொல்லிட்டேன், உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சில பேருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும். இடம், மனை, இல்லைன்னா இந்த வாகனம், ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். சுகங்கள் சேரக்கூடியது. அடுத்தபடியாக 14/2/2026 முதல் 23/2/2026 வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவானின் நட்சத்திர சாரமான அவிட்டம் நட்சத்திரம், அவரோட சொந்த நட்சத்திரம், அவரோட ஓன் வெஹிக்கிள், அதில் பயணம் பண்ணுறார். அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஆனால் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு சில அச்சீவ்மெண்ட்டுகளை சாதனையாக பண்ணிப்பீங்க. தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும் இந்த காலகட்டம். ஏவன ஜீவனஸ்தானம் அப்படிங்கும்போது திக்பலம், உங்களுக்கு நிறைய ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டம். சரி, பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு, கந்த சஷ்டி கவச்சம் பாராயணம். டெய்லி கந்த சஷ்டி கவச்சம் பாராயணம் பண்ணுங்க. தெரியலையா, யூடியூப்பில் போட்டு கேளுங்க, ரொம்ப விசேஷம். அதேமாரி முருகப்பெருமான் கோயிலுக்கு போங்க. வள்ளி தேவசேனா சமேத முருகப்பெருமான் கோயில் 2 பேரும் இருப்பா. சில இடத்துல தனி சன்னதி இருக்கும். ஆனால் திருத்தணிலெலாம் பார்த்திங்கன்னா தனி சன்னதியாக இருந்தாலும் இந்த பக்கம் தேவியானு, இந்த பக்கம் வள்ளியும் இருப்பாங்க. வள்ளி தேவியானு கண்டிப்பாக இருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒன்று அந்த மாதிரி கோயிலுக்கு போங்க, இல்லைன்னா வள்ளி தேவசேனா 2 பேரும் இருக்கிற மாதிரி முருகப்பெருமான் இருப்பார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணினாலே, கோயிலுக்கு போயிட்டு என்ன பண்ணணும், நெய் தீபம் போடணும், செவ்வல்லி மாலை, இல்லைன்னா உங்களால் யதாசக்தி யதாகிரண்யம் ஒரு நெய் தீபம் போட்டு அந்த கோவிலில் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க, உங்கள் பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலே உங்கள் ராசிநாதனும் அஷ்டமாதிபதியுமான செவ்வாய் பகவான் உங்களது ஜீவனஸ்தானத்தில் திக்பலம் அடைந்து உபஜயஸ்தானங்களில் ஒன்றில் அமர்ந்து அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.